தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப எனக்கு டீ வைக்க தெரியல அப்படின்னா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த பெண்களுக்கும் டீ வைக்க தெரியல, அவங்களே எல்லாத்தையுமே இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தமாயிருமா? அப்படித்தான் ஆகுது. இனி தமிழ்நாட்டுல தனிப்பட்ட முறையில நீங்க என்ன எதுவுமே பேசிட முடியாது. என்ன பேசுனீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் நீங்க இழிவுபடுத்துறதா அர்த்தம். ஒரு நிமிஷம் இருங்க, இஞ்சியை தட்டி உள்ள போட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட பேசுறேங்க. ஆக்சுவலா இஞ்சிய கிளீன் பண்றதெல்லாம் பெரிய வேலை கிடையாதுங்க. ஆனா இது தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த பெண்களுக்கும் தெரியாது அப்படின்னா நம்மளால ஒத்துக்க முடியுமா? அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு கீர்த்தனான்னு ஒரு பொண்ணுங்க. ஏன் கீர்த்தனாவை பேசணும்? தற்போதைய முதலமைச்சரையே பேசலாமே. என்ன தற்குறின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களையே தற்குறின்னு சொன்ன மாதிரி இப்ப நல்லா இஞ்சியை தட்டியாச்சுங்களா? இப்ப நான் இஞ்சிய நல்லா தட்டிட்டேன்னா தமிழ்நாடு மக்களே இஞ்சிய தட்டின மாதிரி அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்ல போறது இல்ல. நீங்க என்ன திட்டினீங்கன்னா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களையே திட்டின மாதிரி. சரி, இப்ப எதுக்கு இந்த பீத்த கதை அப்படின்னு கேக்குறீங்களா? நேத்து பேசியிருக்காங்க பாருங்க. நேத்து நம்ம மன்னிப்பு வீடியோ போட்டதுனால சட்டசபைய பார்க்காம விட்டுட்டோம், பேசாம விட்டுட்டோமுங்க. சட்டசபையில மரிய வில்சன் பொங்குன்னு பொங்கிட்டாருங்க. அவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. நான் அப்படித்தான் பேசுவேன், இது என்னோட யூனிக். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். நான் அப்படித்தான் பேசுவேன். யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது. என்ன திட்டினீங்கன்னா ஒட்டுமொத்த ஆமா born கிறிஸ்டியனுங்க. நான் பைபிள்ல போட்டு கொஞ்ச நாளா ஏங்க மரிய வில்சன், நீங்க ஏன் பிறந்தீங்க, எங்க பிறந்தீங்க, யாருக்கு பிறந்தீங்க, இதெல்லாம் யாருமே கேட்கல. 44,418 அப்படின்னா என்னங்கன்னு தான் கேட்டாங்க. தேவையா நீ அப்படின்னு படிச்சா கூட பரவாயில்லைங்க, நீங்க தேவையா நீன்னு படிச்சுட்டீங்க. அதனாலதான் நீங்க நீ படிக்கும் போது பார்த்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும்? இல்லைங்க, எங்களுக்கு இப்படி ஒரு பழக்கமே கிடையாதுங்க. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற யாருக்குமே அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. இதெல்லாம் இப்படி படிக்கணும், இப்படி எல்லாம் பேசணும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்க போறோம்? அப்படி நீங்க பேசியிருக்கிறதுக்கு கூட உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது.